ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னாக்கா, இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான 3வது டி20 போட்டி இறுதிப் போட்டி இன்று நடைபெற்றது. இந்த போட்டியில முதல்ல களமிறங்கின இங்கிலாந்து அணியை பொறுத்தவரைக்கும் 198 ரன்களுக்கு 9 விக்கெட்கள் இழப்புக்கு 20 ஓவர்களை முடிச்சாங்க. இதையடுத்து விளையாடிய இந்தியன் அணியோடைய ரோஹித் சர்மா புதிய ஒரு உலக சாதனையை படைச்சிருக்காரு. அவர் ஒரு உலக சாதனை கிடையாது, 2 உலக சாதனைகளை படைச்சிருக்காரு. அது என்னென்ன சாதனைன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல இவரை பொறுத்த வரைக்கும் செஞ்சுரி அடிச்சு இன்றைய போட்டியில 3வது டி20 செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. இது வரைக்கும் டி20 போட்டியில மன்றோ மட்டும்தான் 3 செஞ்சுரிகள் அடிச்சிருந்தாரு. அவர் சாதனை சமன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் அல்லாமல் இந்திய அணியில 2 முறை அடித்தவர்கள்ல KL ராகுல் இருந்தாரு. அவருடைய சாதனையை பீட் பண்ணிட்டு இப்ப 3வது சதம் அடித்து அவர் தான் இப்போதைக்கு முதல் இந்தியர் 3 சதங்களை அடித்த டி20 பிளேயர் என்ற பெருமை இப்ப ரோஹித் சர்மா கிட்ட இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்றைய போட்டியில அவர் 14 ரன்களை கடந்த போதே 2000 ரன்களை டி20 அரங்கில கடந்த 2வது இந்திய வீரரா வந்திருக்காரு. உலக அரங்கில 5வது வீரரா வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஓடிஐலயும் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப சூப்பரான சாதனைகளை ரோஹித் சர்மா பண்ணியிருந்தாரு. அது என்ன சாதனைனாக்கா 200 ரன்களை 3 முறை அடித்த வீரர் அவர் மட்டும்தான். அதே போன்று இப்ப டி20 போட்டிகள்ல 100 ரன்களை 3 முறை அடித்த ஒரே இந்திய வீரர் அவர் மட்டும்தான். ஒரு மிகப்பெரிய சாதனையை இப்ப தனக்குள்ளே வச்சிட்டு இருக்காரு. இன்றைய போட்டி வெற்றி பெற்றதுக்கான மிக முக்கியமான காரணம், சீரீஸ் வின் பண்றதுக்கான மிக முக்கியமான காரணம் ரோஹித் சர்மா என்று சொன்னா அது எந்த வகையிலும் மிகையல்லனே சொல்ல முடியும். கடந்த 2 போட்டிகளை நடைபெற்ற அவருடைய ஃபார்ம் கம்மின்றத இந்த போட்டியில சூப்பராவே கம்பேக் பண்ணி இந்த ஒரு சாதனையை பண்ணியிருக்காரு. உங்களை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மாவுடைய ஆட்டம் எப்படி இருந்ததுன்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.